Sex determination in plants, genetics and biostatistics. Introduction பார்த்தீங்கன்னா sex determinationனா process by which the sex of an individual is established during development. இப்போ ஒரு இண்டிவிஜுவலோட செக்ஸ் வந்து டெவலப் ஆகுது, அதுதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். செக்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், செக்ஸ் டிட்டர்மினேஷன். இன் பிளான்ஸ் த செக்ஷுவல் சிஸ்டம் வேரி வைட்லி. ஸோ பிளான்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. பைசெக்ஷுவல்னா ஹெர்மோப்ராடைட். இப்போது ஹைபிஸ்கஸில் ஸ்டீமன்ஸ் அண்ட் கார்பல்ஸ் ஒரே ஃப்ளாரில் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் பைசெக்ஷுவல்னு சொல்லுவாங்க. யூனிசெக்ஷுவல்னா டைஈஷியஸ், கொக்ஸீனியா, கேரிக்கா பப்பாயா, அதாவது தனித்தனியாக மேல் தனியாக ஃபீமேல் தனியாக, மேல் ஃப்ளார் தனியாக ஃபீமேல் ஃப்ளார் அது. ஸோ அந்த மேல் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட் தனித்தனியாக இருக்கிறது தான் யூனிசெக்ஷுவல்னு சொல்லுவாங்க. மொனீஷியஸ்னா மேல் ஃப்ளார் தனி ஃபீமேல் ஃப்ளார் தனித்தனியாக இருக்கும், ஆனால் சேம் பிளான்ட்லேயே இருக்கும். ஜியாமேஸ் சொல்லலாம், கோகோனட் சொல்லலாம். டைஈஷியஸ் பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார் வந்து செப்பரேட் பிளான்ட்டில் இருப்பாங்க. கொக்ஸீனியா இண்டிகா, ஸ்பினேஷியா ஒலரேஷியா. Theories on sex determination in plants. Chromosomal theory, genetic basisல. ஸோ செக்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது செக்ஸ் குரோமோசோம்ஸ் மூலமாக ஆர் குரோமோசோமல் கான்ஸ்டியூஷன் மூலமாக. ஸோ செக்ஸ் எப்படி டிட்டர்மைன், குரோமோசோம்ஸ் மூலமாக தானே அந்த குரோமோசோமோட கான்ஸ்டியூஷனை எப்படி இருக்குது, மெயினாக எக்ஸ்எக்ஸா, எக்ஸ்ஒய்யா, ZOவா, ZWவா அந்த மாதிரி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சைலின் லாட்டிஃபோலியாவில் XY சிஸ்டம். ஸோ மேலில் XYயும் ஃபீமேலில் XXும் இருக்கும். காக்ஸீனியா இண்டிகாவில் XY சிஸ்டம். ஸோ XY சிஸ்டத்தில் Y லார்ஜ் குரோமோசோம், அதுதான் வந்து மேல்னஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு காக்ஸீனியாவில். ரூமேக்ஸ் அசிட்டோசா XX ஃபீமேலும் XY மேல். ஸோ XX ஃபீமேலும் XY மேல். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைலின் லாட்டிஃபோலியாவில் XY சிஸ்டம். ஸோ மேலில் XYயும் ஃபீமேலில் XX இருக்குது. கொக்ஸீனியா இண்டிகாவில் XY சிஸ்டம். ஸோ லார்ஜ் Y குரோமோசோம் தான் மேல்னஸ்க்கு காரணம், கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. ரூமெக்ஸ் அசிட்டோசா. ஸோ ரூமெக்ஸ் அசிட்டோசாவில் XX ஃபீமேலும் XY மேல் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்மோனல் தியரி. ஸோ ஹார்மோனல் ஃப்ளவரோட செக்ஸோட எக்ஸ்பிரஷனுக்கு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குக்கர்பிட்டாவில் எக்ஸாம்பிள் குக்கர்பிட்டா, ஆக்சின்ஸும் சைட்டோகைனினும் ஃபீமேல்னஸை ப்ரமோட் பண்ணுது. ஸோ குக்கர்பிட்டாவில் ஆக்சின்ஸும் சைட்டோகைனினும் ஃபீமேல்னஸை ப்ரமோட் பண்ணுது. ஜிப்ரலின் அண்ட் எத்திலின் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் எக்ஸ்பிரஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எதில், செக்ஸ் எக்ஸ்பிரஷனை ஜிப்ரலின் அண்ட் எத்திலின் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ ஜிப்ரலிக் ஆசிட் வந்து இன்டியூசஸ் மேல்னஸ் அண்ட் எத்திலின் வந்து ஃபீமேல்னஸ். ஸோ இப்போ ஹார்மோனல் தியரி பிரகாரம் குக்கர்பிட்டாவில் ஆக்சின்ஸும் சைட்டோகைனினும் சேர்த்து ஃபீமேல்னஸை ப்ரமோட் பண்ணுது. ஜிப்ரலினும் எத்திலினும் சேர்ந்து செக்ஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ ஜிப்ரலிக் ஆசிட் இருந்ததுன்னா மேல்னஸும், எத்திலின் இருந்ததுன்னா ஃபீமேல்னஸை உருவாக்குது. மெட்டபாலிக் தியரி. ஸோ மெட்டபாலிக் தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஸ் டிபெண்ட் ஆன் த பேலன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். கார்போஹைட்ரேட், நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், க்ரோத் ரெகுலேட்டர்ஸால தான் செக்ஸ் வந்து டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹை கார்போஹைட்ரேட் லெவல் இருந்ததுன்னா ஃபீமேல்னஸ். குக்குர்மின்ஸ்னா இந்த டர்மரிக், ஸோ அதில் ஹை கார்போஹைட்ரேட் இருந்தால் அது ஃபீமேல்னஸ். ஹை நைட்ரஜன் லெவல் இருந்ததுன்னா மேல்னஸை ப்ரமோட் பண்ணுதான். ஸோ ஹை கார்போஹைட்ரேட் இருந்ததுன்னா குக்குர்மின்ஸில் ஃபீமேல்னஸா, இல்லை அதே ஹை நைட்ரஜன் லெவல் இருந்ததுன்னா மேல்னஸை உருவாக்குதான். ஜீனிக் பேலன்ஸ் தியரி. காரன்ஸ் இன் 1928 தான் மெய்ஸ்லஸ் படிச்சிருக்காரு. காரன்ஸ் இன் 1928 மெய்ஸ்ல ஸ்டடி பண்ணியிருக்காரு ஜீனிக் பேலன்ஸ் தியரி. மெலாண்ட்ரம் ஆல்பம், இது ப்ரப்போஸ்ட் இன் மெலாண்ட்ரம் ஆல்பம். இதை இதே தான் சப்போர்ட்டட் பை மேஸும் கூட. ஸோ பேலன்ஸ் பிட்வீன் எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேல் டெண்டன்சி.
அண்ட் ஆட்டோசோம்ஸ் வந்து Y மேல் டெண்டன்சி டிட்டர்மைன் த செக்ஸ். அதாவது எக்ஸ் குரோமோசோம் வந்து ஃபீமேல் டெண்டன்சியும் Y குரோமோசோம் வந்து மேல் டெண்டன்சியும் டிட்டர்மைன் பண்ணுதான். என்விரான்மெண்டல் தியரி இது வந்து ஸ்விட்ச் செக்ஸ் எக்ஸ்பிரஷன், ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஆகிறது. கெனாபஸ் சட்டைவால செக்ஸ் வந்து ஃபோட்டோபீரியடிசம் அண்ட் நியூட்ரிஷன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதான். ஃபோட்டோபீரியடிசம் அண்ட் நியூட்ரிஷன் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன? செக்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது எதில்? கெனாபைஸ் சட்டைவால. மெர்க்யூராலிஸ் ஆனியுவா இது வந்து டெம்பரேச்சர் அஃபெக்ட் செக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ டெம்பரேச்சரால் செக்ஸ் எக்ஸ்பிரஷன் எஃபெக்ட் ஆகுது என்ன? மெர்க்யூராலிஸ் ஆனியுவா. Next, molecular and genetic regulation, modern view. So, genes வந்து 6 chromosome or autosomesல regulate the floral organ identity. So, floral organ identity-விய genes வந்து 6 chromosomeலையோ இல்லை autosomeலையோ present ஆயிருக்கான். So, example பார்த்தீங்கன்னா Xylem latifolia. So, Y chromosome வந்து male fertility gene carry பண்ணுதான் Xylem latifolia-ல. Arabidopsis mutans இதில் வந்து Arabidopsis mutans demonstrate role of MADS box genes in flower organ identified through non-strictly dioecious. இது வந்து dioecious கிடையாது, ஆனால் Arabidopsis mutant demonstrate பண்ணுதான் MADSல பாக்ஸ் ஜீனு ஃப்ளவர் ஆர்கனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இது dioecious கிடையாது, ஸ்ட்ரிக்டாக பார்த்தோம்னா இது dioecious கிடையாது. 6 linked characters in plants. So characters வந்து controlled by genes எங்கே இருக்குது? 6 chromosomeல இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட் ஆகுது, அலாங் வித் த செக்ஸோட இன்ஹெரிட் ஆகுது. எக்ஸாம்பிள் காக்சீனியா இண்டிகா. இப்போ 6 இன்ஹெரிட்டன்ட் லிங்க்டு வித் ஹெட்ரோமார்பிக் 6 chromosome. XY என்ன மேலு, XX என்ன ஃபீமேலு. Some traits show inheritance patterns linked with these chromosomes ஓட தான் லிங்க் ஆயிருக்கு. Xylem latifolia, white campion XY வந்து similar to animalsல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. மார்ஃபாலஜிக்கல் ட்ரெய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் அண்ட் டெவலப்மெண்ட் இது 6 லிங்கோட தான் இருக்கு. மெலாண்ட்ரியம் ஆல்பம்ல 6 லிங்க்டு மியூட்டன்ஸ் வந்து ஸ்டீமன்ஸை அஃபெக்ட் பண்ணுது, ஸ்டீமன் அண்ட் பிஸ்டில் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவல்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம், 6 குரோமோசோமோட எவல்யூஷனையும் இதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ ப்ரொவைட் இன்சைட் டு ஹவு dioecious evolved from ஹெர்மோப்ரோடைட்லேருந்து dioecious எப்படி வந்ததுன்றது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.